Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இது வரைக்கும் நமக்கு கம்பல்சரியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பல்சரி கொஸ்டின் தான். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு பப்ளிக் கொஸ்டினில் 2 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. பின்வரும் குறிப்பேடு பதிவில் விடுபட்ட தகவல்களை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஃபில் தி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இன் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல 3 மார்க் கம்பல்சரி, அதாவது பின்வரும் விவரங்களிலிருந்து அதாவது ஆண்டிக்குரிய வியாபார கணக்கை தயாரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு ஆண்டுக்கான வியாபார கணக்கை தயாரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதை ப்ரிப்பேர் தி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பப்ளிக் எக்ஸாம்ல 2 மார்க் கம்பல்சரி, கீழ்கண்ட விவரங்களிலிருந்து சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடுவோம். கம்ப்யூட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃப்ரம் தி ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிங்க. இப்போ 40th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காண விவரங்களிலிருந்து லாப நட்ட கணக்கினை தயாரிக்கவும். அதாவது ஃப்ரம் தி ஃபாலோவிங் டீடைல்ஸ் ப்ரிப்பேர் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு தியரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்நடைகளின் மதிப்பை கணக்கிட எத்தகையமான முறையை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொரு 2 மார்க்ல இன்னொரு, அதாவது தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கணக்கியல் மென்பொருளின் வகைகள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் எக்ஸாம்ல 40வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரி வங்கி சரிக்கட்டும் பட்டியலை தவறாக தயாரித்துள்ளார், ரொக்க எட்டின்படியாக சரியான இருப்பை கண்டறிய அவருக்கு உதவுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கங்க. சரியா? இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல, அதாவது வரக்கூடிய நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போறோம்ல, இதுல இருந்தும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.